இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 20ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் புனித ஃபெலிக்ஸ் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். மிக பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் ஏழ்மையிலும் தனிமையிலும் வாழ விரும்பி இவர் தனியாக ஒரு காட்டில் கடும் தவம் புரிந்து இறை வார்த்தையை வாசிப்பதிலும் இறைவனை பற்றி சிந்திப்பதிலும் தியானிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார் என்றும் பிற்காலத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு தனித்துவமிக்க ஒரு துறவியாக வாழ்ந்து கொண்டிருந்தாராம். இவரை பார்த்த ஒரு பணக்கார மருத்துவர் இவரை போல ஏழ்மையிலும் தாட்சியிலும் இறைவனை தியானிப்பதிலும் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க விரும்பி அவரோடு சேர்ந்து அவரும் ஒரு துறவற வாழ்வை வாழ ஆரம்பிக்கிறார். அன்புமிக்கவர்களே, பிற்காலத்தில் இவர் இருந்த பகுதியில் ஏழையிருக்கும் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ உதவியும் அதே நேரத்தில் அவர்களுக்கான ஆன்மீக பணிகளையும் செய்து கொண்டிருந்தாராம். பிற்காலத்தில் இவருடைய பணிகளை பார்த்த புனித மாத்தா அருளப்பர் என்று சொல்லப்படுகிறவர் இவரோடு இணைந்து இவரோடு பணியாற்ற விரும்புகிறார். இவரோடு அந்த தவ வாழ்க்கையிலையும் ஈடுபட விரும்புகிறார். அன்புமிக்கவர்களே, மன ஒற்றுமை இருந்த இவர்கள் இருவருமே அப்பொழுது அவர்கள் காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் முகமதியர்களிடத்தில் அடிமையாக இருந்த ஒரு கால சூழலில் அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் அவர்களுக்கான ஆன்மீக உதவிகளை செய்வதற்காகவும் ஒரு துறவற சபையை ஆரம்பிக்கிறார்கள். திருத்துவத்தின் சபை என்கிற அந்த சபையினுடைய முக்கியமான நோக்கமே முகமதியர்களிடம் அடிமைகளாக இருந்த கிறிஸ்தவர்களை மீட்டெடுப்பது தான். சில நேரங்களில் பணத்தையும் பொருளையும் கொடுத்து மீட்டெடுக்கிறார்கள். முடியாத பட்சத்தில் தங்களை அடிமைகளாக அவர்களிடத்தில் விற்று கிறிஸ்தவர்களை மீட்டெடுக்கிற ஒரு மிகப்பெரிய தியாக பணியை செய்ததாக வரலாற்றில் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இந்த புனித ஃபெலிக்ஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் பிறருக்கான பணிகளை செய்து தியாக உள்ளத்தோடு வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய ஆட்சி உரிமைக்கு கீழிருந்த பகுதிகளை ஒரு 10 பேரை அழைத்து அவர்களிடத்துல நாணயங்களாக தன்னுடைய செல்வத்தை ஒப்படைத்து தான் வருகிற வரையில தன்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு கீழ் இருந்த பகுதிகளை அவர் பாதுகாக்கவும் அல்லது பணம் ஈட்டவும் அவர்களுக்கான ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு செல்லுகிறார். தன்னுடைய ஆட்சி உரிமையை பெறுவதற்காக வெகு தொலைவு செல்கிறார். வெகு தொலைவு சென்ற அந்த பெரும் செல்வந்தர் திரும்பி தான் கொடுத்த நாணயங்களுக்கான கணக்குகளை கேட்கிற நேரத்தில் ஒரு சில பேர் அதை விவேகத்துடனும் நாணயத்துடனும் நேர்மையுடனும் கடினப்பட்டு உழைத்து இன்னும் அதிக நாணயங்களை ஈட்டியிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறார், அவர்களுக்கான உயர் பதவிகளை தருகிறார். ஆனால் வருகிற நேரத்தில் இவருடைய நாணயங்களை புதைத்து வைத்தவர்கள் அந்த நாணயங்களுக்கு மேல் இன்னும் மிகுதியாக ஈட்டாதவர்களை அவர் தண்டனை தீர்ப்புக்கு அவர் உள்ளாக்குகிறார், அவர்களை தண்டிக்கிறார் என்கிற ஒரு உவமை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உவமையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்விலும் நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்க்கிற பொழுது இந்த பெரும் செல்வந்தர் நாணயங்களை ஒப்படைத்து சென்ற பெரும் செல்வந்தர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த நாணயங்களை தாளந்துகளாக பெற்றுக்கொண்டவர்கள் நீங்களும் நானும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை மறுபடியும் தீர்வை நாளில் வருகிற பொழுது நம்மிடத்துல கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கிற நேரத்தில் இந்த வாழ்வையும் இந்த வாழ்வில் வளங்களையும் செல்வங்களையும் உறவுகளையும் அனைத்தையுமே கொடுத்து நற்செய்தியை அறிவிக்கவும் இறை அரசை கட்டி எழுப்பவும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை நாம் நிறைவேற்றினோமா, அல்லது அந்த வாழ்வை வெறுமனே புதைத்து வைத்து வெறும் கல்லாக வாழ்ந்தோமா அப்படி என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கேட்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப நாணயங்களை கணக்கு கேட்கிற நேரத்தில் தாளந்துகளை கணக்கு கேட்கிற நேரத்தில் நல்ல வேலை ஃபாதர், நாங்களாம் பொழைச்சோம், கணக்கு யாருக்கிட்ட கேட்பாருன்னா போப்பாண்டவர், ஆயர்கள், கர்தினால்மார்கள், குருக்கள், கன்னியர்கள், இவர்கள் தான் பொறுப்பில் இருக்கிறாங்க. ஒருவேளை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல தான் இந்த பொறுப்பை விட்டு சென்றார், நிச்சயமாக இவர்கள் தான் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாராவது நினைத்தால் நீங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது நற்செய்தியை அறிவிக்க, இந்த உலகில் இறை அரசை எழுப்ப. ஆனால் அதே நேரத்தில்
பொதுமக்களாகிய இறைமக்களாகிய உங்களுக்கும் சம பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் பவுலடிய சொல்லியிருக்கிறார், நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது என் மேல், என் தலைமேல் சுமத்தப்பட்ட கடன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நமது ஆண்டவர், நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. இந்த மண்ணுலகில நீதி, மகிழ்ச்சி, சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்த இறை அரசை கட்டி எழுப்ப வேண்டியது எல்லோருடைய கடமை. இதிலிருந்து தவறி இருந்தால் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து மனமாற்றத்தோடு இயேசுவை பற்றி அறிவிக்கவும், அதே நேரத்தில் இறை அரசை கட்டி எழுப்பவும் தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எப்படி ஃபாதர் இறை வார்த்தையை அறிவிக்கிறது, இயேசுவை பற்றி அறிவிக்கிறது, அல்லது இறை அரசை கட்டி எழுப்புவது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழலாம். 2 நாளைக்கு முன்பாக பிஹைண்ட் வுட்ஸ் அப்படி என்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். அதாவது பூல் பாண்டி என்று சொல்லப்படுகிற ஒரு பிச்சை எடுப்பவர், அவரை பற்றின ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது சமீபத்தில் தருமபுரி ஆட்சியாளரிடத்துல சென்று 20,000மோ 30,000மோ அவர் நன்கொடையாக அவர் ஆட்சியர் இடத்துல கொடுத்து மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கொடுக்கிறார். அதை பார்த்த நிருபர்கள் அவரிடத்துல போய், நீங்கள் ஒரு பிச்சை எடுப்பவர், உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம், எப்படி உங்களுக்கு பிச்சை எடுத்த காசை கொண்டு போய் நீங்க கலெக்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்ற அவர்கிட்ட கேட்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், இது நான் கடைசியா கொடுத்த பணம், நான் கொரோனா டயத்திலிருந்தே நான் எடுக்கிற பிச்சைகள் எல்லாமே அரசுக்கும் அல்லது பொது நலத்திற்காகவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில நான் கொடுத்த மொத்த தொகை 1,20,00,000க்கு மேல இருக்கும். நான் படிப்பறி இல்லாதவன், எவ்வளவு காசு கொடுத்தேன்னு எனக்கு தெளிவா தெரியல, ஆனா கன்ஃபார்மா 1 கோடிக்கு மேலதான் கொடுத்திருக்கிறேன் அப்படி என்று தினம் தினம் கோயில்களிலும் பொது இடங்களிலும் பிச்சை எடுப்பதை தனக்கு எதுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும்? 3 வேளை சாப்பாடு, தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், மீதி கிடைக்கிற இந்த பணத்தை பொதுநலத்திற்கு கொடுக்கலாம் என்று அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இவர் பொதுநலத்துக்கு தான் கொடுக்கிறார் என்று பலர் இவரிடத்தில் நிறைய பணங்களை தானமாக கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு பிச்சை எடுப்பவர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை பொது நலத்திற்காக அர்ப்பணித்த ஒரு பிச்சைக்காரர் என்று சொல்லலாம். 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிச்சைக்காரர் சென்னையில இறந்தார். அவர் இறந்த பிறகு அவர் இருந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்த பொழுது அவர் அமர்ந்திருந்த ஒரு மூட்டையை திறந்து பார்க்கிற நேரத்தில் 2-3 லட்சம் தொகை இருந்ததாம். அன்புமிக்கவர்களே, பல ஆண்டுகள் பிச்சை எடுத்த அவர் தன்னுடைய சீட்டுக்கு அடியிலே தான் 3 லட்சம் பணம் வச்சிருந்தாரு. அவரும் அதை சாப்பிடல, அதை மற்றவர்களுக்கு கொடுத்தும் உதவவில்லை. இந்த 2 பிச்சைக்காரர்களுடைய உதாரணத்தை சொல்வதற்கான காரணம், ஆதரவற்றவர்கள், யாரும் இல்லாதவர்கள். ஒருவர் தான் சேர்த்து வைத்த சொத்தை யாருக்கும் பயன்படாமல் வாழ்ந்து மடிகிறார், மற்றொருவர் தனக்கு கிடைத்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கிறார். இறைவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில நாம் பெற்ற திறமைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுகிறோமா அல்லது சுயநலத்தோடு இறந்து மடிகிறோமா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு இருக்கிற காலத்துல எல்லோருக்கும் உதவி செய்து நமக்கு கொடுத்த திறமைகள் வாயிலாக இயேசுவை பற்றி அறிவிக்கவும், இறை அரசை இந்த மண்ணில கட்டி எழுப்பவும் இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.